ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் அக்ரிலிக் பேனல் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறைய இடத்துல நானும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கு தேவையான கம்போனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதில் நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது இந்த அக்ரிலிக் பேனல் கேபினெட். ஸோ இந்த கேபினெட் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்க்ரூ செட். ஏன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையரை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரூ, எல்லா விதமான ஸ்க்ரூஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த ஸ்க்ரூ செட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட் 5 ஆம்ப். ஸோ அடுத்தது வந்து யூனிக், இந்த மொடியூலர் MP3 டீகோடர்னு சொல்லலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியானது, ஹம்மிங் சவுண்ட் சுத்தமாக வராது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 100K 3 எடுத்திருக்கேன், 6 பின் உள்ளது. இது வந்து நம்ம பேஸ், ட்ரிபிள், வால்யூம்காகவும் ஒரு 3 பின் உள்ள 100Kவும் எடுத்திருக்கேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி லைட். அக்ரிலிக் பேனல்னால் கண்டிப்பாக எல்இடி லைட் வேணும். ஸோ அந்த எல்இடி லைட்டுக்காக ஒரு எல்இடி லைட்டும், ப்ளஸ் ஒரு ஏசி ஸ்விட்ச். நார்மல் டிசி ஏசி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஸ்விட்ச் தான். இந்த பாக்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு இதை உள்ளே வச்சுனாக்கா ஷார்ட் ஆகாது. அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் அவுட். ஓகேங்களா, இந்த பின்னு 4 பின் உள்ளது. ஸோ ஸ்பீக்கர் அவுட் இதை எடுத்திருக்கேன். மெயினாக வந்து இது நமக்கு தேவை. கடைசியாக வந்து மெயினான மதர் போர்டு. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் தான் எடுத்திருக்கேன். இது 4440 ஐசி 100 வாட் இது. ஸோ நல்ல குவாலிட்டியாக தான். இந்த போர்டு வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்காக வாங்கின அந்த போர்டு தான், நல்ல குவாலிட்டியான போர்டு. இதுவும் எலக்ட்ரானிக் ஸ்பேசஸில் தான் நானும் வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டியான போர்டு தான் இது. வீடியோவில் நிறைய இடத்துல நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஸ்க்ரூ செட் தான். ஸோ ஸ்க்ரூ செட்டை வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து செக்ரேட் பண்ணிக்கணும், எந்தெந்த பகுதிக்கு எந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 55 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். அதிலே நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டு, ஸ்பேசர், போல் நெட்டு, அதாவது நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்கு, போர்டு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த போல் நெட்டில் வந்துடும். ஸோ அதெல்லாம் நான் வாங்கி அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த அக்ரிலிக் பேனலில் ஃப்ரண்ட் போர்ட்டை வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதே போல் ஸ்டாண்டு வந்து ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து என்ன வேலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். போர்டு கனெக்ட் பண்ணியாச்சு. போர்ட்லேருந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டும் எடுத்தாச்சு. அடுத்தது நம்மளுக்கு வேலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாஸ், ட்ரிபிள், வால்யூம் அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறது. இது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன், ஃபுல்லாக எப்படி ஒயரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் ஈஸியாக பார்க்கணும், ரொம்ப நேரம் வீடியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இன்னொரு வீடியோவில் நான் 4440 ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிசி கனெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டேன். எஸ்எம்பிஎஸ்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாடியூல் எல்லாமே போட்டாச்சு. அதே போல் வந்து கீழே பாஸ், ட்ரிபிள் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் பாக்ஸோட ஃபுல் அவுட்லெட்டு. ஸோ கிளியராக வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 4 பின்னு கொடுத்துருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூம், அடுத்தது பாஸ், அதுக்கப்புறம் ட்ரிபிள். ஸோ இப்போது நம்ம வந்து பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நம்மளோட கேபினெட் இது தான். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கேன். ஒயரிங் இந்த வாட்டி நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளூ கம் வச்சு ஒட்டியிருக்கேன், அந்தளவுக்கு கொஞ்சம் இல்லாமல். ஸோ அவுட்புட் பார்க்கறதுக்கு இந்த ஸ்பீக்கரை தான் நான் வந்து வச்சு காட்ட போகிறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கலருக்கு சூட் ஆகிற மாதிரி வால்யூம் ஞாபகம் இருக்கும். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. இதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுக்கு இன்னும் கையில் வரல. ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வந்துச்சுனால இப்போ உடனே கிடைக்குமான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நான் இதை வந்து ஃபுல்லாக காட்டுறேன். ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு. இதில் வந்து 3 ஸ்விட்சு தான் நம்ம மெயினாக வால்யூமுக்கு யூஸ் பண்ண போகிறது. 4வது ஸ்விட்ச் எதுக்குன்னு நான் வீடியோ சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளோட செட்டை வந்து ஆன் பண்ணலாம். ஆன் ஆகல. செட்டை வந்து ஆன் பண்ணலாம். ஆன் ஆயிடுச்சு. பாஸ் பண்ணிட்டேன். வால்யூம் ஃபுல்லாக வைக்கிறேன். ஓகேங்களா, லோ வால்யூம் வைக்கிறேன். தண்ணி சொட்ட சவுண்டு கேட்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட வந்து ஹம்மிங் சவுண்டே இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். Rock and run, stay in the prizes, top dollar Curry Lils, a kid at time.
4வது வால்யூம் நாப் எதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை திருப்ப திருப்ப நம்மளுக்கு உள்ளார லைட் எரியும். அதாவது நமக்கு தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆக்ரிலிக் பேனல் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு லைட் தேவை. ஸோ இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ப்ளஸ் நைட் டைமில் வந்து நம்ம ஒரு வீட்டில் வச்சாலும் சரி, இல்லை நம்ம கார்லேயோ இல்லை வேறு எதில் வச்சா கூட நம்மளுக்கு தட் மீன்ஸ் ட்ராவல் பண்ணதில் வச்சா கூட நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் கண்டிப்பாக புது புது விஷயங்கள் கண்டிப்பாக போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. ஆம்ப்ளிஃபையோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு போட்டிருக்கேன். ஸோ ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.